10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான வரைபடங்கள். எடுத்துக்காட்டு 3-48 இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பேருந்து 50 கிலோமீட்டர் பெர் மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? 50 கிலோமீட்டர் பெர் மணி அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் தூரம் அந்த பேருந்து பயணிக்கும். சரிங்களா? ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் தூரத்தை அந்த பேருந்து கடந்துடும். இத்தொடர்புக்கான தூரம் நேரம் வரைபடம் வரைந்து பின்வருவனவற்றை காண்க. ஃபஸ்ட்டு விகித சம மாறிலியை காண்க. ரெண்டாவது 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு? மூணாவது 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இதுக்கான வரைபடத்தை நாம் வரைவோம். அட்டவணை போட்டுக்குவோம். அட்டவணை கொடுக்காத கிராஃபிக்லாம் நாம் தான் அட்டவணை போட்டுக்கணும் இல்லையா? இது அட்டவணை. அட்டவணையில் நாம் என்ன எழுதிக்குவோம்? நேரம். இதை தான் நாம் எக்ஸில் குறிக்க போகிறோம். எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அடுத்து கீழே தூரம். தூரம் எதில் இருக்குது? கிலோமீட்டரில் இருக்குது. பாருங்கள், நேரம் ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் கடக்கும் பேருந்து. ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். அதனால் இங்கே 60. எவ்வளோ தூரம் போகும் பேருந்து? 50 கிலோமீட்டர் தூரம் போகும். 50. அடுத்து 2 மணி நேரம். இது 1 மணி நேரம். 2 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்? 120 நிமிடங்கள். எத்தனை கிலோமீட்டர் பேருந்து பயணிக்கும்? 100 கிலோமீட்டர் பேருந்து பயணிக்கும். அடுத்து 3 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்? 3 18 இல்லையா? 180 நிமிடங்கள். அவ்வளோ நிமிடங்களில் 150 கிலோமீட்டர் தூரம் பேருந்து பயணிக்கும். அடுத்து 4 மணி நேரம். 4 மணி நேரத்தில் பேருந்து 240 நிமிடங்களில் 200 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்கும். 5 மணி நேரத்துக்கு 5 30 300 நிமிடங்கள் இருக்குது. 300 நிமிடங்களில் பேருந்து பயணிக்கும் தூரம் எவ்வளோ அப்படின்னா 250. அதே இன்னொன்று நீங்கள் போட்டுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்னா 360 நிமிடங்கள். பேருந்து எவ்வளோ தூரம் பயணிக்கும் அப்படின்னா 300 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும். இது அட்டவணை. இதிலேருந்து நம்ம புள்ளிகள் எழுதிக்குவோம். புள்ளிகள் 60, 50, 120, 100, 180, 150, 240, 200, 300, 250, 360, 300. இப்போ இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முயற்சி பண்ணுவோம். விகித சம மாறிலியை காண்க. விகித சம மாறிலி கே வேணும்னா என்ன செய்யணும்? ஒய்யை எக்ஸால் வகுக்கணும். ஒயில் நமக்கு என்ன இருக்குது? 50/60 வகுத்திங்கன்னா ஒரு 0 கேன்சல் ஆயிரும். என்ன கிடைக்கும்? 5/6. ஸோ விகித சம மாறிலி என்ன? 5/6. 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 90 நிமிடங்களில் எவ்வளோ தூரம் பயணிக்கும்? நீங்களே பாருங்கள். 60 நிமிடங்களில் 50 கிலோமீட்டர் தூரம் பயணிக்குது. அப்போ 90க்கு இன்னொரு 30 நிமிடங்கள் இருக்குது இல்லையா? 60ல் பாதி 30, அப்போ 50ல் பாதி 25. 90 நிமிடங்கள் பயணிக்கிறதுக்கு ஒரு 60 நிமிடமோ ஒரு 30 நிமிடமோ பயணிக்கும். 60 நிமிடத்தில் 50 கிலோமீட்டரும் 30 நிமிடத்தில் அதில் பாதி இல்லையா 25 கிலோமீட்டரோ பயணிக்கும். அப்படின்னா எவ்வளவு? 75 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இங்கே போட்டிருக்கோம் நாம். 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க 360 நிமிடங்கள் ஆகும். 360 நிமிடங்கள்னால் எத்தனை மணி? 6 மணி நேரம் ஆகும். அதனால் நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? 6 மணி நேரம் ஆகும். இப்போ இதுக்கான வரைபடம் வரையலாம். பாருங்கள், எக்ஸ் அச்சு ஒய் அச்சு நம்ம குறிச்சிருக்கோம். பாருங்கள், இந்த புள்ளிகளை தான் நாம் வரைபடத்தில் குறிக்க போகிறோம். பாருங்கள், 60, 120, 180, 240, 300, 360 இது தான் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் 30 மடங்குகள் இல்லையா? அதனால் நம்ம எக்ஸ் அச்சில் 30, 60, 90ன்னு போட்டுக்கலாம். இதே ஒய்யச்சில் பாருங்கள், 50, 100, 150, 200, 250, 300 அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். முதல் புள்ளி 60, 50, எக்ஸ் அச்சில் 60, ஒய் அச்சில் 50 புள்ளியை நாம் இங்கே குறிக்கிறோம். 60, 50. ரெண்டாவது புள்ளி பாருங்கள், 120, 100 எக்ஸ் அச்சில் 120, ஒய் அச்சில் 100 புள்ளி இங்கே இருக்குது.
120, 100. அடுத்த புள்ளி 180, 150. எக்ஸ் அச்சில் 180, ஒய் அச்சில் 150. இங்கே இருக்குது 180, 150. அடுத்த புள்ளி பாருங்கள் 240, 200. 240 மேலே 200லேருந்து சைடில் புள்ளி இங்கே இருக்குது 240, 200. 300, 250. 300 இங்கே இருக்குது. 300லேருந்து நேராக மேலே 250 இங்கே இருக்குது. அங்கேருந்து நேராக சைடில் வரும். அப்போ புள்ளி எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும் இல்லையா? 300, 250. அடுத்த புள்ளி 360, 360லேருந்து மேலே 300. 300லேருந்து சைடில். ஸோ புள்ளி எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். 360, 300. இப்போ என்ன செய்கிறோன்னா இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து ஒரு நேர்கோடு வரைகிறோம். பாருங்கள், இதுதான் நமக்கு தேவையான நேர்கோடு. இப்போது நமக்கு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி விகித சம மாறிலியை காண்க. அதை நாம் அங்கேயே கண்டுபிடிச்சி எழுதிட்டோம் 5/6ன்னு. அடுத்து 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு அப்படின்னா இதுதான் தூரம் இல்லையா? இங்கே இருக்கிறது. அதை எழுதிக்குவோம். பாருங்கள், எக்ஸ் அச்சில் நேரத்தை நிமிடங்கள்லையும் ஒய் அச்சில் தூரத்தை கிலோமீட்டர்லேயும் நாம் குறிச்சிருக்கோம். இப்போ முதல் வினாவுக்கு விடையளிப்போம். முதல் வினா என்னென்னா 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு? 90 எங்கே இருக்குது? நிமிடங்களில் கீழே இருக்கு இல்லையா? எக்ஸ் அச்சில் 90. அதுலேருந்து அப்படியே மேல் நோக்கி ஒரு கோடு வரைகிறோம். அது நம்ம வளைவரையை எங்கே தொடுதோ அங்கே நாம் நிறுத்திக்கிறோம். அடுத்து அது எங்கே வளைவரையை தொட்டுச்சோ அங்கேருந்து இடது பக்கமாக ஒரு கோடு வரைகிறோம். அது நம்மளுடைய ஒய் அச்சை அது எந்த இடத்துல தொடுதோ அப்படின்னு பார்த்தோன்னா 50க்கும் 100க்கும் நடுவில் அப்படின்னா எவ்வளவு? 75 கிலோமீட்டரில் தொடுது. அதனால் முதல் வினாவுக்கு என்ன விடை? 75 கிலோமீட்டர். அடுத்து 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ கிலோமீட்டரில் பார்க்குறீங்க 300 இங்கே இருக்குது. ஸோ 300லேருந்து சைடில் ஒரு கோடு வரைகிறீங்க. அது நம்ம வளைவரையை எங்கே தொடுதோ அங்கே நிறுத்திக்கிறீங்க. அந்த இடத்துலேருந்து நேராக கீழ் நோக்கி ஒரு கோடு வரைகிறீங்க. அது எக்ஸ் அச்சு எங்கே தொடுதோ அங்கே நிறுத்திக்கிறீங்க. எங்கே தொடுது அப்படின்னா 360 தொடுது இல்லையா? 360 நிமிடங்கள். 360 நிமிடங்கள்னால் எத்தனை மணி? 6 மணி நேரம். 300 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அந்த பேருந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் 6 மணி நேரம். மறுபடியும் ஒரு தரம் முதல்ல இருந்து பார்க்கலாம். கணக்கில் அட்டவணை கொடுக்கல, நாம தான் போடணும். ஒரு பேருந்து 50 கிலோமீட்டர் பெர் மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அட்டவணை இல்லை. நாம் ஏன் நிமிடங்கள் போடுறோன்னா கேள்வியில் 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம்னு கேட்டிருக்காங்க. அதனால் நாம் நிமிடங்கள் போட்டிருக்கோம். நேரம் நமக்கு 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் தூரம் பேருந்து பயணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். 60 நிமிடங்களில் 50 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும். அது கூட ஒரு 60 கூட்டிங்கன்னா 120. 120 நிமிடங்களில் 50 கூட்டல் 50 100 கிலோமீட்டர் பயணிக்கும். இதை வச்சு தான் இந்த அட்டவணையை நம்ம போட்டுக்கிட்டோம். அதிலேருந்து புள்ளிகள் எழுதிக்கிட்டோம். முதல் கேள்வி விகித சம மாறிலி. விகித சம மாறிலி வேணும்னா ஒய்யை எக்ஸால் வகுத்துக்கணும். ஒய்யில் 50 இருக்குது, எக்ஸில் 60 இருக்குது. 50 60ஆல் வகுக்கும் போது 5/6 கிடைக்கும். இதில் நீங்கள் எதை வகுத்து பார்த்தாலும் இதே விடை தான் கிடைக்கும். ரெண்டாவது வினா 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் கேட்டிருக்காங்க. ஒரு மணி நேரம், அதாவது 60 நிமிடங்களில் 50 கிலோமீட்டர் தூரம் போகும். அப்படின்னா 30 நிமிடங்களில் இன்னொரு 25 கிலோமீட்டர் போயிருக்கும். சேர்த்தோன்னா 75 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும். மூணாவது வினா 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம அட்டவணையிலே நாம் இதை போட்டிருக்கோம். இது 300. அதை பயணிக்க 360 நிமிடங்கள், அதாவது 6 மணி நேரம் அந்த பேருந்து எடுத்துக்கும். அடுத்து கொடுக்கப்பட்ட புள்ளிகளுக்கு நாம் வரைபடம் வரைஞ்சிருக்கோம். புள்ளிகள் கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் எக்ஸ் அச்சில் 60, 120, 180, 240 அப்படின்னு 30 மடங்குகளாக இருக்கிறதுனால எக்ஸ் அச்சில் 30, 60, 90ன்னு நம்ம போட்டுக்கிட்டோம். ஒய் அச்சில் 50, 100, 150, 200ன்னு அங்கே என்ன இருக்கோ அதையே போட்டுக்கிட்டோம். அடுத்து புள்ளிகளை குறித்து வரைபடங்கள் வரைஞ்சோம். அங்கே கேட்ட கேள்விகளுக்கான விடைகளுக்கு நாம் கோடுகள் போட்டு காமிச்சிருக்கோம். அதாவது 90 நிமிடங்களில்
எவ்வளோ தூரம் பயணிக்கும்னு கேட்டிருந்தாங்க. 90 நிமிடங்களில் 75 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும். அடுத்து 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க. அப்போ கிலோமீட்டரில் 300லேருந்து சைடில் ஒரு கோடு போடுறீங்க. அது நம்ம கிராஃபை எங்கே தொடுதோ அங்கேருந்து நேராக கீழே வரீங்க. அங்கே என்ன இருக்கோ அதுதான் விடைன்னு நாம் எழுதிக்கிட்டோம். எல்லா கிராஃபுக்கும் நாம் அளவு திட்டம் எழுதணும். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம், ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம்ங்கிறது எல்லா கிராஃபுக்கும் ஒன்று தான். வலது பக்கம் தான் நம்ம மாற்றுவோம். எக்ஸ் அச்சில் நாம் 30 கூட்டி போட்டிருக்கோம். அதனால் எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம் 30 நிமிடங்கள். அதே ஒய் அச்சு போகும்போது 50 கூட்டி போட்டிருக்கோம். அதனால் 50 கிலோமீட்டர். நன்றி மாணவர்களே.